ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து பத்மநாதபுரம் கோட்டைக்கு போயிருந்து. இது எங்க இருக்குன்னு என்ன, கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலைக்கு அருகில் உள்ள பத்மநாதபுரம் என்னும் ஊர்ல அமைஞ்சிருக்கு. இந்த அரண்மனை இது கல்குளம் அரண்மனை என்று அழைக்கப்படுகிறது. இது திருவென்றாங்கூர் சமஸ்தானத்துல கட்டப்பட்ட அரண்மனை. இது கேரள அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த கேரள அரசின் தொல்லியல் துறையான பயன்பாட்டில் உள்ளது. இந்த அரண்மனையை சுற்றி கற்களால் கட்டப்பட்ட கோட்டை எழுப்பப்பட்டுள்ளது. இது மேற்கு தொடர்ச்சி மலையின் பகுதியான வெளி மலையின் அடிப்பாரத்தில் அமைந்துள்ளது. திருவனந்தாங்கூர் சமஸ்தானத்தில் கட்டப்பட்ட ரவிவர்மா குலசேகர பெருமாள் என்பவரால் 1601 கட்டப்பட்டுள்ளது. தற்போது உள்ள முழு அரண்மனையும் அவரால் கட்டப்படவில்லை. அரண்மனையை முகப்பேரில் இருக்கும் தாய் கொட்டாரம் மட்டுமே கட்டப்பட்டுள்ளது. அவருக்கு பின் ஆட்சிக்கு வந்த அவருடைய மருமகனான மார்த்தாண்டவர்மா காலத்தில் இந்த அரண்மனையை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த அரண்மனையின் எல்லா பகுதியிலும் இயற்கை ஒளி படுமாறி கட்டியிருக்காங்க. இந்த 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 அரண்மனை கேரளா பாணியில் கட்டப்பட்டுள்ளது. இந்த அரண்மனையின் சீன பாணியான சிம்மாசனம் அமைந்துள்ளது. இந்த அரண்மனையில் மிக பெரிய அன்னதான கூடம் உள்ளது. ஏறக்குறைவான 2000 பேர் அமர்ந்து உணவு உண்ணும் இடவசதி இங்கே கூடத்தில் அமைந்துள்ளது. இந்த உணவு கூடத்தில் சீன ஜாடிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இது உணவுப் பொருட்களை பாதுகாத்து வச்சிருக்கு தேவைப்பட்டிருக்கிறது. இதுல வந்து நம்ம சினிமா ஷூட்டிங்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த கோட்டையில நவராத்திரி விழா வந்து நல்ல சிறப்பா வந்து கொண்டாடுவாங்க. ஏன்னா கேரளாவிலிருந்து இங்கண்டு போய் பல்லாக்கு தூக்கிட்டு அங்க போய் என்ன போற கேரளா கவர்மெண்ட்டுக்கு போய் ஒப்படைச்சு அங்க வந்து இதை நல்ல பெருசா இதாட்டு கொண்டாடுவாங்க. அது இப்பவும் அந்த பாரம்பரிய இதை வந்து நம்ம இப்போவும் முறையா செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை விரும்பி பாருங்க. அப்பந்தான் அடுத்தடுத்த வீடியோ வரும். அந்த வெள்ளை பட்டனை அமுக்குங்க.